Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான நல்ல நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எக்லீசியா என்ற தலைப்பில் பைபிள் ஸ்டடியை நாம் அதோடைய வார்த்தை பகுதியை நாம் தொடர போகிறோம். சில பேர் நீங்கள் யோசிக்கலாம், இதுக்கு முதல்ல பார்ட் 1 நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் ஒரு குரூப்புக்குள்ளாட தான் நாங்கள் செய்து கொண்டு இருந்தோம். ப்ரைவேட் குரூப்புக்குள்ளாட 100 பேருக்குள்ள குரூப்புக்குள்ளே இருக்கும். பட் அநேகர் கேட்டுக்கொண்டதின்படி பொதுவாக போட்டால் எல்லாருமே பார்க்கலாம், ஏன்னா அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகினா மட்டும்தான், குரூப்புக்குள்ளே ஜாயின் ஆனால் மட்டும்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னபடினால இதை பப்ளிக்கில் கொடுப்பதற்கு தீர்மானம் பண்ணினேன். ஸோ அதன்படி இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பார்க்க போகும்போதுதான் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாமா? ஜீசஸ். இந்த தண்டு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தண்டு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. எஸ், இந்த தள்ளு பூச்சிகளுக்கு நல்ல
வாழ்க்கையை கொடுத்தார். நாங்க அவரை தேடி போகல, அவர் எங்களை தேடி வந்திருக்கிறார். பாவிகளாகி எங்களுக்காக நம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுக்க தேடி வந்த தெய்வம் அந்த யேசுவா. ஹல்லேலூயா. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அன்னையில் வைத்துக் கொண்டீரே. ஜீசஸ் நன்றி, உமக்கு நன்றி, நன்றி நன்றி. நான் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம், அதைரியப்பட்ட நேரத்தில் எல்லாம், whenever I feel anointless, அபிஷேகம் குறைந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணும் போதெல்லாம் என்னை திடப்படுத்துற one of my favorite song, ஒரு பாடல் உண்டு. புதிய பாடம் சொல்றேன், புதிய பாடல், கர்த்தர் கொடுத்த பாடல். என்னை மாத்திரமல்ல, அது உங்களை பலப்படுத்தும், உங்களை திடப்படுத்தும் என்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மகிமை வல்லமை கிருபை என்றும் உமது, மகிமை வல்லமை கிருபை என்றும் உமது. எந்தன் இயேசு ஜீவிப்பதால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்தன் இயேசு ஜீவிப்பதால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. மகிமை நிறைந்த என் இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். மகிமை நிறைந்த என் இயேசு எனக்குள்
என்னை அக்கினியால் அபிஷேகித்து ஜொலிக்க செய்கிறார். மகிமை 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 தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார். அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார். என்னை ஆவியால் அபிஷேகித்து அனலாய் மாற்றுகிறார். Hallelujah. What a glorious presence. Thank you, Father. Thank you, wonderful God. Thank you, Holy Ghost. Thank you, Holy Ghost. Thank you, Holy Spirit. Thank you for the mighty presence. Thank you for your presence. Oh, in your presence, even the mountains, it melt like a wax. உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மலைகளும் மெழுகு போல உருகி போகும். It melts like a wax before your presence. Rima hadaragamana shagadaragamana. என்னை ஆவியால் அபிஷேகித்து அனலாய் மாற்றுகிறார். என்னை ஆவியால் அபிஷேகித்து அனலாய் மாற்றுகிறார். பிதாவே, இந்த மாலை நேரத்தில் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீத்தியாய் இருக்கும்படி பிரார்த்தனை செய்கிறேன். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்யும்படி பிரார்த்தனை செய்கிறேன். எந்த நோக்கத்துக்காக திருச்சபை குறித்து நீர் பேச திட்டம் கொண்டீரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றும்படி பிரார்த்தனை செய்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற இனி பார்க்க போகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை மறுரூபமாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பொதுவாக பப்ளிக்கில் லைவ் நான் கொடுக்கறது இல்லை. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று நான் வைத்திருக்கிறேன், ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் ஸ்ரீலங்கா. இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 100 பேர், ஒரு 200 பேருக்கு உட்பட்ட ஒரு குரூப்புக்கு மாத்திரம் வாலிப கூட்டத்தையும் சிறுவர்கள் கூட்டத்தையும் எங்களோட ஊழியத்தோட தொடர்பு பட்டவங்களை மட்டும் கேதர் பண்ணி
அவங்களுக்கான வேத பாடங்களையும் வீக்லியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனுக்கு பிறகு தான் இந்த லைவ் கன்செப்டே செய்ய ஆரம்பித்தேன். காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க வார்த்தை இல்லாமல் அவங்க திண்டாடி போய்க்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை தான் அவங்கள வழிகாட்டும் என்ற நோக்கத்தோடு சத்திய வார்த்தையை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சத்திய வார்த்தையில் அவங்கள வீட்டில் இருந்தாலும் அவங்கள போய் இந்த மீடியா மூலமாக அவங்கள சந்திக்கணும், லைவ் மூலமாக அவங்கள சந்திக்கணுன்ற ஒரு நோக்கத்தின் மூலமாக குரூப்பில் ப்ரைவேட்டாக செய்து கொண்டிருந்தோம். ஆனால் நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் ஆக முடியாத சூழ்நிலை இருக்கிறபடினால பொதுவாகவே உங்களோட லைவில் கொடுங்க, அதுக்கு பிரயோஜனம் இருக்கும்னு சொன்னபடினாலையும் இந்த லைவை வந்து பப்ளிக்காக நான் கொடுக்க பிரயாசப்பட்டேன். ஸோ ஏற்கனவே இந்த எக்லீஷியா என்ற தலைப்பில் திருச்சபை, எக்லீஷியான்னு சொன்னால் திருச்சபை, இந்த திருச்சபை என்ற தலைப்பில் லாஸ்ட் சண்டே கர்த்தருடைய ஒரு வேத பாடத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு அந்த ஆரம்பத்தை இன்ட்ரடக்ஷனை சொல்லி அதிலிருந்து நான் தொடர நான் விரும்புகிறேன். ரைட். ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்தோம், முதலாவது எக்லீஷியா என்ற தலைப்பில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எக்லீஷியான்னு சொன்னால் என்னடா இது புதிய பேராக இருக்குதே, வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு யோசிக்காதீங்க. எக்லீஷியான்னு சொன்னால் திருச்சபை என்று அர்த்தம். த சர்ச், கிரேக்க மொழியில் லத்தீன் மொழியில் எக்லீஷியா என்று ப்ரொனன்சியேஷன் வருகிறதான வார்த்தை, அதனுடைய அர்த்தம் தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி வருதுன்னா திருச்சபை, சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எக்லீஷியான்னு சொன்னால் வேறு எதுவும் கிடையாது, திருச்சபை, சர்ச்சை தான் குறிக்குது. ஸோ சர்ச்சுன்னு சொன்னால் எங்களோட கண் முன்பதாக வர்ற ஒரு காரியம் வந்து கல், சிமெண்ட்டு இதெல்லாம் வச்சு கட்டின ஒரு பில்டிங் எங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த கன்செப்டை கிறிஸ்தவர்களாக்கி நாங்கள் மாற்றணும். ரைட். ஸோ திருச்சபை என்று சொன்னால் வேற யாரும் கிடையாது. திருச்சபை என்று சொன்னால் விசுவாசிகள் நிறைந்த கூட்டம் தான். விசுவாசிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட விசுவாசிகள் சேர்ந்தாலே அது ஒரு திருச்சபை. அந்த திருச்சபை கட்டடத்துக்குள்ள இருந்தா எஸ், அது ஒரு திருச்சபை. அந்த விசுவாசிகளின் கூட்டம் கட்டடத்துல இல்லாம ரோட்ல இருந்தாலும் அவங்களும் ஒரு திருச்சபை தான். ஸோ கட்டடம் அல்ல சர்ச், விசுவாசி தான் சர்ச். ஆமே, வேதம் சொல்லுது நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஸோ சர்ச் அப்படின்ற கன்செப்ட் என்னன்னு சொன்னா விசுவாசிகள் தான் சர்ச். நான் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அப்போ அவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறார். ஆகவே நீங்க தான் என் தேவாலயமா இருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுது. அப்போ சர்ச்ன்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகளின் கூட்டம் தான் சர்ச். இந்த எக்லீஷியான்னு சொல்லப்பட்ட வார்த்தையில ஏற்கனவே நாங்கள் பார்த்ததை இவாலுவேட் பண்றேன். எக்லீஷியான்ற வார்த்தையை ரெண்டா பிரிக்கலாம். பிரிச்சா அதுக்கப்புறம் கெலியோ அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஸோ ஈகே அப்படின்ற வார்த்தை, என்ற வார்த்தை வெளியே வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கெலியோ அப்படின்னா டு கால், அப்படின்னா கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள். அப்போ ஒன்றிலிருந்து வெளியே வந்து ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் தான் திருச்சபை என்று சொன்னா. சிம்பிளா சொல்லணுமா இருந்தா தப்பி வெளியே வந்தவர்கள், ரெண்டாவது ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள். அப்ப சர்ச் அப்படின்ற என்னன்னா ஒரு இடத்துல இருந்து தப்பி வெளியே வந்து ஒரு இடத்துல சேர்ந்த ஒரு கூட்டம் தான் திருச்சபை. அதாவது விசுவாசிகளின் கூட்டம். பாவத்துல இருந்தோ, பலவீனத்துல இருந்தோ, அந்நிய நுகங்கள்ல இருந்தோ, அசுத்தத்துல இருந்தோ தப்பி வெளியே வந்து இதுதான் சத்தியம், இதுதான் வழி, இதுதான் ஜீவன் என்றதை அறிந்து தப்பி வந்து விசுவாசிகளா கூட்டமா ஒன்றிணைகிற ஒரு அந்த ஒருமனப்பாடு தான் திருச்சபை அப்படின்னு நாம பார்க்கலாம். ஸோ திருச்சபை என்று சொன்னா தப்பி வெளியே வந்து ஒரு இடத்துல சேர்ந்த கூட்டம். ஸோ ஆரம்பத்தில் எங்களோட மைண்டில் வந்து இருக்கும் சர்ச்சுன்னு சொன்னாலே அப்போ இப்போ நாங்கள் இருக்கிற காலத்தில் புதிய ஏற்பாட்டுக்கு பிறகு தான் சர்ச்சுன்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தே சர்ச் என்ற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விதத்துல இருந்திருக்கு. இப்போ இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டவங்க எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல இருந்து அவங்க வனாந்திரத்துல ஒருமனமாய் கர்த்தரை ஆராதனை செய்தாங்க. அப்போ அவங்க எகிப்திலிருந்து தப்பி வந்த கூட்டம் வனாந்திரத்துல ஒருமனமாய் சேர்க்கப்பட்ட கூட்டம். அப்போ அங்க ஒரு சர்ச், திருச்சபை என்றது அந்த இடத்துல வலியுறுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஆபிரகாம் அவர் வந்து மெசொப்பொத்தேமியா நாகரிகத்தை சேர்ந்தவர். அதாவது கல்தேய பட்டணத்தை, கல்தேயருடைய அந்த வழியை கொண்டவராக இருந்தார். ஸோ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தையும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை ஆரம்பத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்தை விட்டு, கல்தேய பட்டணத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிறேன், கானானுக்கு போ அப்படின்னு சொல்லப்படுது. கானான் தான் இந்த காலத்தில் இஸ்ரேல்.
என்று சொல்லப்படுது. அப்போது அந்த மெசொப்பொத்தேமியா, அந்த பழைய நாகரிகத்தை விட்டு, பழைய வழிகளை விட்டு, பழைய அந்த ஜாதியை விட்டு, இனத்தை விட்டு, மதத்தை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு போ என்று. ஸோ ஆபிரகாம், முற்பிதாக்களுக்கு ஆரம்ப கர்த்தாவாக இருக்கிற ஆபிரகாம் ஐயா அவங்களோட வாழ்க்கையிலையும் அவங்க கல்தேயர் பட்டணத்தை விட்டு கானானிக்கு வந்தவங்க. ஸோ ஒன்றை விட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து ஒன்றாய் சேர்ந்த அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ திருச்சபையை அந்த இடத்துல அவர் கூட்டப்பட்டிருக்கிறார். ஸோ இது ரெண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஆரம்பம் தான், ஜஸ்ட் ஒரு அடிப்படை சொல்ல வர விஷயத்திலேயே ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஆசியா திருச்சபை, அது வந்து பாவத்தை விட்டு கிறிஸ்துவுக்காக பாவத்தை விட்டு வெளியே வந்த பரிசுத்தாவினால கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டம் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் ஆசியா திருச்சபைகளை குறித்து. ஸோ இதே மாதிரி கடைசி காலத்துல மணவாட்டி சபை என்பது உலகத்திலே இருந்து சகல ஜனங்களில் இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு ரகசிய வருகையில கர்த்தரோடு கூட மத்திய ஆகாயத்துல ஒரு இடத்துல ஒரு மனமா சேர்க்கப்படுகிற கூட்டம், அதுதான் மணவாட்டி சபை என்று நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து பொதுவா திருச்சபை என்றது ஒரு இடத்துல இருந்து வெளியே தப்பி ஒரு இடத்துல கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் என்றதுக்கு அடையாளமான பழைய ஏற்பாடுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதான சில அம்சங்கள். இதுல முக்கியமான விஷயத்த ஆரம்பிச்சோம். என்னன்னா சர்ச் என்ன அந்த காலத்துல திருச்சபை என்று ஒன்னா ஃபார்ம் ஆகுனது எப்போன்னு சொன்னா அப்போஸ்தல காலத்துல இயேசு சுவாமி கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாம் வாழ்ற காலத்துல இருந்து 2020 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தார். அவர் 33.5 வயது, 33 6 மாத காலங்களும் வாழ்ந்ததா சரித்திர வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்போ அந்த 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 நாட்களுக்கு பின்பு இயேசுவாமி மரித்ததுக்கு பிறகு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்ததுக்கு பின்பதா அப்போஸ்தலர் அவரால் உருவாக்கப்பட்டதான சீஷர்கள், அவருக்கு இருந்த 12 சீஷர்கள் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டாங்க. அவங்களால தான் திருச்சபை தோன்றுது. ஸோ பேதுரு தான் அதுக்கு மெயினான ஒரு மூளை தலையாக இருக்கிறாரு. மெயினா மூளைக்கு தலைக்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட திருச்சபைக்கு அஸ்திபாரமா இருக்கிறது பேதுரு. அப்போ அவர்ல இருந்து அந்த இடத்துல இருந்து திருச்சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த திருச்சபை ஃபர்ஸ்ட் சர்ச் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வந்த அந்த சர்ச் என்னென்ன அம்சங்களை கொண்டிருந்தது என்பதை தான் நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த காலத்துல உண்மையான சர்ச் எப்படி இருந்துச்சு என்றதை நம்ம பார்த்து இன்றைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சர்ச்சஸ்கள் இருக்குது என்றதை நீங்க ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ண வேணா நீங்க நிதானித்து அறியணும். ஏன் அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, இதுதான் உண்மையான சர்ச்சா இருந்தா இப்போ இந்த காலத்துல இப்படி சர்ச்சா இருக்குதே அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்து சரி செய்து கொள்வதற்கு இது ஏதுவாக இருக்கும். ஸோ ஆதி காலத்துல இருந்து அந்த ஆதிக்கால அப்போஸ்தல கால திருச்சபை ஆரம்ப இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் பலனாக உயிர்த்தெழுந்த வல்லமையின் பலனாக பிறந்த திருச்சபைக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கு என்று அப்போஸ்தல புத்தகத்துல இருந்து நாம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ முதலாவது ஒரு குவாலிட்டி அந்த காலத்துல இருந்த அப்போஸ்தல காலத்துல இருந்த திருச்சபையில இருந்த ஒரு மெயினான ஒரு குவாலிட்டி, நம்பர் 1 ஒரு விடயம் என்ன அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபையில இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் புதிய ஏற்பாட்டு சபை, அப்போஸ்தல கால சபை அப்படின்னா என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி உண்மையான ஒரு சர்ச் அப்படின்ற ஆரம்பத்தை பார்க்குறோம். அதுல எப்படிப்பட்ட குவாலிட்டியான விஷயங்கள் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போ உண்மையான சர்ச் என்ன அப்படின்றது இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போஸ்தல கால திருச்சபையில நம்பர் 1 இருந்த திருச்சபைனா என்ன அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் இருந்திருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபையா இருந்திருக்கு. அப்போஸ்தலர் 2:47 இதுக்கு நாங்கள் வாசிச்சோம். இது எல்லாமே நாங்கள் போனோம் லாஸ்ட் வீக் நாங்கள் இதை பார்த்தோம். ஸோ மறுபடியும் இது பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போஸ்தலர் 2:47 முதலா திருச்சபை என்று சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டதான இடம். அப்போஸ்தலர் 2:47 சொல்லப்பட்டிருக்கு, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபை. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், ரைட். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபைன்னு சொன்னா ரட்சிப்புனா என்னன்னு முதலாவது எங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபையில இருக்கணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கணும்னா ரட்சிப்புனா என்னன்னு முதலாவது தெரியும். சல்வேஷன், வாட் இஸ் சல்வேஷன், ரட்சிப்புனா என்ன என்றதுல முக்கியமான 7 விடயங்களை நாம பார்த்து தான் நிப்பாட்டணும். அந்த 7 விஷயத்தை நான் உங்களுக்கு
வலியுறுத்தினவர்கள். ரட்சிப்பு என்றால் என்ன, ரைட்? ஸோ திருச்சபையில முதலாவது திருச்சபைனா என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபை. இந்த திருச்சபையில ரட்சிப்பு என்றால் என்ன என்றதை நாம பார்க்க போறோம். ரட்சிப்பு என்றால் லூக்கா 1:77 படி, லூக்கா 1:77 படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நாம பார்க்கலாம். லூக்கா 1:77, லூக் சாப்டர் 1 verse 77. ஓகே, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்பர் 1, பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு. பாவத்தில் இருந்து முற்றும் முழுதுமாக மன்னிப்பு பெற்றுக்கொள்வதுதான் ரட்சிப்பு. எங்களுடைய பழைய வாழ்க்கையில நான் செய்த தவறுகள், கண்களினால, சிந்தையினால, எண்ணங்களினால, உணர்வுகளினால, நடத்தையினால, கிரியைகளினால, உறவுகளினால, வீண் அந்நிய அறியாத புரியாத காரியத்தினால தேவனை துக்கப்படுத்தின விஷயங்கள்ல இருந்து மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு. ஸோ லூக்கா 1:77 படி பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு. நம்பர் 2, ரட்சிப்பு என்றால் என்ன? எரேமியா 4:14, எரேமியா 4:14 அது என்ன சொல்லுது? ஏன்னா அந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 4:14 அது சொல்லப்பட்டிருக்கு. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்பர் 2, ரட்சிப்பு என்னன்னா பொல்லாப்பு அற கழுவப்படுவது. பாவ மன்னிப்பு நாங்க பெறுறோம், அது நாங்க செய்த தவறுகளுக்கு. எங்களோட உள்ளத்துல சில நேரங்கள்ல நாங்க பாவ அடிமைத்தனத்துல இருப்போம். நிறைய நாள் சினிமா, அசுத்தங்கள், போனோகிராஃபி, வீணான பொய்கள், களவு, புறம் சொல்றது, இதுலயே நாங்க ஊறி இருந்திருப்போம். ஸோ ஒரு தடவை நாங்க களவு பட்டுட்டோமா இருந்தாலும் அதுல நினைவுகள், சிந்தனைகள் மறுபடி வர ஆரம்பிக்கும். ஈவன் ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய வாயில் அடிக்கடி சினிமா படத்தான் இருக்கும். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதான், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்பதான் வாயில எப்பொழுதுமே இந்த இடைக்கால பாடல்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த நேரம் சோக பாடல்கள் இந்த வாயில எப்படியுமே இருக்கும். ஈவன் சில நேரங்கள் என் வாயில திடீர்னு அந்த பாடல்கள் கூட, அந்த ஆரம்பத்துல மணிக்கணக்காக அந்த பாடல்கள் திடீர்னு நாவல வர்ற நேரங்கள் கூட இருந்திருக்கு. ஸோ அவருடைய தாக்கங்கள். ஸோ பொல்லாப்பற முற்றிலுமா கழுவப்படுகிறது ரட்சிப்பு. எங்களுடைய இருதயத்துல பதிந்திருக்கிற டேட்டாபேஸ், ரெக்கார்ட், ஒரு கண்ணில் நாங்கள் ஒரு இச்சையான ஒரு காரியத்தை பார்க்கும்போது தான் அந்த ரெக்கார்ட் அது கண்களை பதிந்திருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்க, நீங்க ஒரு அசுத்தமான ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்க, ரைட்? ஆண்டவரே என்ன மன்னிச்சிங்கன்னு மன்னிப்பும் கேட்டீங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த காட்சியை உங்களோட கண் முன்பு உங்களால கொண்டு வர முடியுமா, முடியாதா? இதுதான் அந்த டேட்டா பேஸ்ல அந்த காட்சி பதிந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஸோ அது எங்களுடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்கும், ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். ஸோ இது எல்லாமே பொல்லாப்பற நாங்க கழுவணும். அது எப்படி கழுவப்படுவது? கண்களை திறந்து வார்த்தையை நாம வாசிக்கணும். ஆண்டோட பிரசன்னத்துல இருக்கும்போது, ஆண்டவரோட தொடர்பு நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் போய் தானே ஆகணும். நிறைவான பரிசுத்தமான விஷயத்தை நீங்க சிந்திக்கும் போது பொல்லாப்பான, அருவருப்பான, அசுத்தமானது நீங்க தான். அப்போ ரட்சிப்பு என்றால் முதலாவது பாவ மன்னிப்பு, இரண்டாவது எரேமியா 4:14 படி பொல்லாப்பற எங்களை கழுவுது. மூன்றாவது ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நாங்க பார்த்திருந்தோம். மார்க் 16:16, மார்க் சாப்டர் 16 verse 16, மார்க் 16:16 வாசிக்கட்டுமா? மார்க் 16:16, மார்க் சாப்டர் 16 verse 16, மார்க் 16:16. ஓகே, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சோ ரட்சிப்பு என்றால் என்னன்னா ஞான ஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிப்புக்கு ஒரு அடையாளம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஞான ஸ்நானம் பெறுவது. ஏன் ஞான ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் தியரி என்ன? ஏன் ஞான ஸ்நானம் எடுக்கணும்? இயேசு சுவாமி எங்களுக்கு வழியை பின்பற்றிட்டு போயிருக்கிறார். இயேசு சுவாமி என்ன வழி எங்களுக்கு காட்டிட்டு போனாரோ அதை பின்பற்றுவதுதான். அது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். தட் இஸ் a way, is the truth, is the way and is the life. அவர் வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவன். He has shown a way to us. எங்களுக்கு ஒரு வழி அவர் காண்பிக்கிறார், இந்த வழியில போங்கன்னு. எஸ், அவரும் இதுக்கு கீழ்ப்படிந்து எங்களுக்கு ஒரு வழி காண்பிக்க அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஸோ ஞானஸ்நானம் நாங்கள் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்றால் என்ன? சிம்பிளா சொல்லணுமா இருந்தால் ஞானஸ்நானம்
ஞானம் வந்ததுக்கு பிறகு எடுக்கிற ஸ்நானம். சிம்பிளா சொல்லணும் மாதிரி தான், ஞானம் வந்ததுக்கு பிறகு எடுக்கிற ஸ்நானம். ஸ்நானம் என்றால் என்ன? குளிக்கிறது. இந்தியாவில் வந்து பிராமணர்கள் இருக்கிறாங்க, இலங்கையில் கூட இருக்கிறாங்க, பூணூல் பட்டின ஐயர்கள், அவங்க ஐயர்வாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதிகமாக பேசும்போது, ஏண்டி அம்மா நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் டிவியில் எல்லாமே பார்த்துருக்கோம் பிராமணர்கள் பேசுகிற ஸ்டைல். ஸோ அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுனா குளிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்நானம் என்றால் மூழ்கிறது, தண்ணியில் டோட்டலாக நாம் மூழ்க வேண்டும். அப்போ ஞானம் வந்தது பிறகு எடுக்கிற ஸ்நானம் அப்படின்னா என்ன ஞானம்னா, இயேசு கிறிஸ்து தான் வழி, இயேசு கிறிஸ்து தான் சத்தியம், இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். அவரை அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த ஒரு நாமமும் இந்த பூமியில அருளப்படவில்லை. அவருடைய ரத்தத்தினாலே நாங்கள் எங்களுடைய பாவங்கள கழுவப்பட முடியும். எங்களுடைய பலவீனங்கள் இருந்து, அசுத்தங்கள் இருந்து நாம் நீங்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் என்றதை நம்பி விசுவாசித்து அவர் வரப்போகிறார், அவரோடு கூட சேர்ந்து நானும் பரத்துக்கு போகணும் என்றதை ஆயத்தப்படுத்துற அந்த ப்ராசஸ் தான். அதை நம்பும் போதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். ஸோ இதுக்கு அடையாளம் தான் ஞான ஸ்நானம். இதை நம்பி புரிந்து கொண்டு அவரை பின்பற்றுவது தான் அந்த ஞானம். ஸோ ஞானம் வந்ததுக்கு பிறகு அதுக்கு அடையாளமாக நாங்கள் எடுக்கிற தண்ணி ஞான ஸ்நானம். தண்ணியில் மூழ்கி எடுப்பது ஞான ஸ்நானம். தண்ணி எதுக்கு அடையாளமாக இருக்குது? பொதுவாக இன்னைக்கு இந்த நாட்களில் COVID-19 கொரோனா பிரச்சனை இருக்குல்ல, கொரோனா பிரச்சனைக்கு அடிக்கடி என்னத்தை கழுவு சொல்கிறாங்க? கையை கழுவு சொல்கிறாங்க. எதில் கையை கழுவு சொல்கிறாங்க? சோப் போட்டு கையை கழுவுங்க, தண்ணியில் கையை கழுவுங்க அப்படின்றாங்க. ஸோ தண்ணி எதுக்கு அடையாளம்னா சுத்திகரிப்புக்கு அடையாளம். இட்ஸ் அ கிளென்சிங் லிக்விட், ஒரு மெட்டீரியல், எங்களை கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஊடகம் அது. அப்போ தண்ணி சுத்திகரிப்புக்கு அடையாளம், பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, சுத்திகரிப்புக்கு. அப்போது ஞானம் இயேசு கிறிஸ்து வழிசத்தின் ஜீவன் என்றதை அறிந்து உண்மையாக அவரை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளம் எடுக்கிற குளியல், தண்ணீரில் மூழ்கி பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷனாக நான் எழுந்திருக்கிறேன் என்ற நம்பி எடுக்கிற அடையாளம் தான் ஞானஸ்நானம். ஸோ ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ நம்பர் 1 பாவ மன்னிப்பு, நம்பர் 2 பொல்லாப்பற கழுவப்படுவது, நம்பர் 3 மார்க்கு 16:16 படி ஞானஸ்நானம், மனம் என்னுடைய இருதயம் மாறி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு. 4வது மத்தேயு 1:21. மத்தேயு 1:21 ரட்சிப்பு என்றால் என்னன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபைன்னு பார்த்தோம். அப்படின்னா ரட்சிப்புனா என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரட்சிப்புனா என்னன்றதை இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மத்தேயு 1:21. மத்தேயு 1:21 சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 4வது காரியம் பாவங்களை விட்டு நீங்குவது ரட்சிப்பு. நம்பர் 1 பாவ மன்னிப்பு, நம்பர் 2 பொல்லாப்பற கழுவப்படுவது, 3 ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, 4வது மனம் மாறி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது, 4வது பாவங்களை விட்டு நீங்குவது. ரைட், பாவங்களை விட்டு நீங்குவது ரட்சிப்பு. 5வது ரோமர் 10:13. ரோமர் 10:13 இது எல்லாமே போன முறை ஃபர்ஸ்ட் செஷனை நாங்கள் பார்த்துட்டோம். அது பப்ளிக் லைவில் கொடுக்கல, எங்களோட குரூப் லைவ் மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இது பப்ளிக் லைவ் நிறைய பேர் பார்க்குறபடினால தான் மறுபடியும் இதை நான் இவாலுவேட் பண்ணுறேன், மறுபடியும் இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ரோமர் 10:13. ரோமர் 10:13 ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஸோ நம்பர் 5 கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ரட்சிப்பு என்றால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது, இயேசு என்ற நாமத்தை தொழுது கொள்வது. இயேசு என்ற நாமத்தை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தை வேதாகமத்தை நம்பி அதைப்படி பின்பற்றுவது ரட்சிப்பு என்று அர்த்தம். ஸோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது ரட்சிப்பு. 6வது ரோமர் 10:8 ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ 6வது விசுவாசித்து அறிக்கை செய்யணும். இயேசு சுவாமியை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்ய வேண்டும். உங்களோட வாயை திறந்து
நீங்கள் அதை அறிக்கையிடணும். ஏன்னா நீங்கள் ஒன்றை நம்பிட்டீங்க, ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்றதுக்கு அடையாளம் இந்த இருதயத்தில் நீங்கள் விசுவாசிச்சிட்டீங்கன்னு அடையாளம் வாயினால் நீங்கள் கிரியையில் காண்பிப்பது. ஸோ பேசுவது, அதை ப்ரொக்ளைம் பண்ணுறது, அதை கன்ஃபெஸ் பண்ணுறது. ஸோ இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறத வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லாமல் இயேசு சுவாமி யாம் பெற்ற இன்பம் பெருகுக இவ்வையகம் அப்படின்னு ஒரு முதுமொழி இருக்குது தானே. அதாவது நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க, சாட்சியாக சொல்கிறீங்க. இது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஸோ விசுவாசித்து அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ நம்பர் 1 பாவ மன்னிப்பு தான் ரட்சிப்பு. நம்பர் 2 பொல்லாப்பற கழுவப்படுவது ரட்சிப்பு. நம்பர் 3 மனம் மாறி எங்களுடைய இருதயம் மாறி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது ரட்சிப்பு. நம்பர் 4 பாவங்களை விட்டு நீங்குவது ரட்சிப்பு. நம்பர் 5 கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வது ரட்சிப்பு. அவரை விசுவாசித்து அறிக்கை செய்வது ரட்சிப்பு. நம்பர் 7 மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. மத்தேயு 24:13. ஓகே. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். 7வது காரியம், மிக முக்கியமான காரியம், முடிவு பரியந்தம். ஐயோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ரொம்ப போரிங்காக இருக்குது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பிரச்சனையாக இருக்குது, ரட்சிக்க இயேசுவாமி அறிந்து வந்தது பிறகு நிறைய போராட்டம், குடும்பத்தில் பிரச்சனை, எல்லா சைட்லேயும் பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இடையில ஓடி நான் பழைய இதுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு ஓடி போகிறது அல்ல. கடைசி வரைக்கும் என்ன இன்ப துன்ப பிரச்சனைகள் சோதனைகள் மேடு பள்ளம் வந்தாலும் அவரில் நிலைத்திருந்து அவரை நம்பி அவரோட முகத்தையே பார்த்து அந்த வழியில் போய் கடைசி வரைக்கும் அவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, அதான் முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிலைத்திருப்பது. இப்படிப்பட்டவங்க தான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள். ஸோ இப்படி வாழ கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் வாழ முடிவெடுக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஸோ 7 விஷயங்கள் நான் பார்த்துருக்குறோம். திருச்சபைனா என்ன? ஆதி கால திருச்சபையில் போல இந்த காலத்தில் இருக்க திருச்சபைகள் இல்லை. ஆதி காலத்தில் இருந்த திருச்சபைகள் செய்த காரியங்கள் போல இந்த காலத்தில் இருக்க திருச்சபைகளை நடக்குது இல்லை. இந்த பாரத்தின்படி தான் திருச்சபையை பற்றி ஜனங்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு, கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்ட நம்ம விசேஷமாக எங்களோட ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தது. ஏன்னா நிறைய திருச்சபைகள், இப்போ நான் கண்டி பட்டணத்தில் இருக்கிறேன், இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் எத்தனை திருச்சபைகள் தங்களுடைய திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணி, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கிறீங்க, இந்த நாட்களில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, வருமானத்துக்கு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யறதுக்காவது தோணுது எத்தனை பேருக்கு? எத்தனை ஊழியக்காரங்க நம்முடைய விசுவாசிகளுக்கு ஃபோன் கூட பண்ணி பேசாம இருக்கிறாங்க. கொரோனாவுக்கு பயந்து உள்ள அடங்கி இருக்கிறாங்க. அப்போ இவங்களை என்னன்னு சொல்றது? எகிப்தியருக்கு உண்டு பண்ணின எந்த ஒரு வியாதி உன்னை அணுகாது, நானே உன் பரிகாரியை கர்த்தர், எவ்வளோ ஆக்கத்தை கற்றுக் கொடுத்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து தான் எங்களை ரத்தத்தினால மீட்டிருக்கிறாரு. அரசாங்கத்துக்கு நாங்கள் கீழ்படியணும், உண்மைதான். அதுக்காக ஃபோன்லையுமா பேசக்கூடாது, ஃபோன்லையுமா கொரோனா பாயுது. ஜனங்களை விசாரிக்கணும். ஏன்னா ஒரு ஊழியக்காரன், ஒரு மெய்ப்பன், ஒரு பாஸ்டருடைய முக்கியமான பணி என்னன்னா விசுவாசிகள் மத்தியில் இருக்கிறது, விசுவாசிகளை விசாரிக்கிறது. மெய்ப்பனுடைய மெயினான வேலை மந்தை மத்தியில இருந்து மந்தையை விசாரித்து மந்தையை காயங்கட்டி மந்தை மத்தியில் இருக்கிற விஷயங்களை பார்க்கறது தான். ஸோ அப்படி விசாரித்து செய்யலாட்டி என்ன மெய்ப்பனவன்? அவன் உண்மையான ஒரு மெய்ப்பனாக இருக்க முடியாதே. ஸோ அந்த ஒரு பாரத்தின்படி தான் திருச்சபையை குறித்து உண்மையான ஒரு திருச்சபையில் எப்படி இருந்திருக்காங்க, இப்போ இருக்க நம்முடைய திருச்சபையில் எப்படி இருந்திருக்கு என்பதை நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். அதில் திருச்சபைனா ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் திருச்சபை அப்படின்னு நம்பர் 1 பாயிண்ட்ல பார்த்தோம். அந்த நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி 7 விஷயங்களை பார்த்தோம். அதில் பாவ மன்னிப்பு, பொல்லாத வழிகளை பொல்லாப்பு அற பொல்லாப்பு நீங்க கழுவப்படுவது, 3வது மனம் மாறி ஞானஸ்நானம் பெறுவது, 4வது பாவங்களை விட்டு நீங்குவது, 5வது கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்வது, 6வது அவரை விசுவாசித்து அறிக்கை செய்வது, 7வது கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பது. இதுல ஞானஸ்நானம் ஒன்று சொன்னால, ஞானஸ்நானம் திருமணத்துக்காக வேண்டி ஞானஸ்நானம் எடுத்துட்டு வர அந்த மனம் மாறுறது, அந்த மதம் மாறுற ஞானஸ்நானம் கிடையாது. சில பேர் அவர் ரசிக்கப்படாத ஒரு ஆளை நான் விரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுத்தா தான் நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், அப்படியெல்லாம் குளறுபடிகள் நடக்குது இல்லை, கேவலமான விஷயங்கள் எல்லாம் திருச்சபை நடக்கும் தானே.
அந்த ஞானஸ்நானம் கிடையாது, அது உண்மையான ஞானஸ்நானம் கிடையாது. ஞானஸ்நானம்னா உண்மையா ஆண்டவரை இருதயத்துல அறிந்து மனம் திரும்பி அதுக்கப்புறம் எடுக்கிறது, ஞானம் வந்தது பிறகு எடுக்கிற அந்த ஸ்நானம் தான். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிப்பை ஊழியக்காரன் கொடுக்க முடியாது, ரட்சிப்புக்கான விதைய ஊழியக்காரன் போட முடியும். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுது. அந்த இருதயத்துல டர்னிங் பாயிண்ட் பரிசுத்த ஆவியினால கர்த்தரால ஏற்படுத்தப்படணும். அப்பதான் உள்ள உடையும். அப்போ உள்ள உடைஞ்சு மனம் மாறினாதான் அந்த வாழ்க்கை மாறும், கிறிஸ்துக்குள்ளா உண்மை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கான அர்த்தம். ஸோ இந்த 7 அம்சங்களை கொண்டதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் தான் திருச்சபை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் அன்றைக்கு திருச்சபையில இருந்திருக்கிறாங்க. நம்பர் 1 ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். திருச்சபை விசுவாசிகள் பண்ற ஆண்மைக்கு முக்கியமான ஒரு விடை என்னன்னா, திருச்சபைக்கு போறது ரீசனா இதுக்கு போனா என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், சர்ச்சுக்கு போனா திருச்சபையில நான் இணைந்து இருந்தா எனக்கு எந்த ஒரு நோயும் வராது, வியாதியும் வராது, என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற முதல் நோக்கத்தை கொண்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு எந்த ஒரு வியாதி பலவீனம் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வாதத்தை மெயினா வச்சு திருச்சபைக்கு போறாங்க. இட்ஸ் டோட்டலி ராங். திருச்சபை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான இடம் உண்மை. ஆசீர்வாதத்தை திருச்சபையில நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது, பிரார்த்தனை செய்யும் போது. இதெல்லாமே செகண்டரி. ஃபர்ஸ்ட் திங், த மெயின் பர்பஸ் தி சர்ச், திருச்சபை என்பதுடைய மிக முக்கியமான நோக்கம் விசுவாசிகளாகிய உங்களையும் தேவனையும் இணைக்கிற இடம். அது உங்களையும் தேவனையும் மிக நெருங்கி கிட்டி சேர வைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் திருச்சபை. த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, த இன்டிமசி வித் காட், ஆண்டவரோட நெருங்கிய தொடர்புக்குள்ள கொண்டு வரது தான் சர்ச். உங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஆசீர்வாத பின்னுக்கால ஓட வைக்கிறதுக்குள்ள பேர் இல்லை திருச்சபை. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அது கிடையாது. ஆமா, செகண்டரியா நீங்க வாங்கும்போது இட்லி வாங்கினா உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும், சட்னி கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக வேண்டி உங்களுக்கு சாம்பாரை மட்டும் கொடுக்க மாட்டாங்க தானே நிறைய பேர் சொல்ற உதாரணத்தின்படி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஆண்டரோட இருக்க உறவுக்காக தான் திருச்சபை. நீங்க உறவுல ஆண்டவரோட கிறிஸ்துவோட உறவுல வளர்வதுக்கு தான். வார்த்தையை பிடிச்சி ஆண்டவர் இப்படி எதிர்பார்க்கிறாரா, ஆண்டவர் இப்படிதான் அவரோட நாம பழகணுமா, இது இப்படித்தான் நம்ம அவருக்குள்ள நாங்க நெருங்கணுமா என்றதை அறிந்து சத்தியத்துல நீங்க வளர்ந்து கட்டி எழுப்பப்பட்டு அவரோட நெருங்கின உறவுக்குள்ள போற வலுப்படுத்துகிற ஸ்ட்ராங் பண்ணுகிற ஒரு இடம் தான் திருச்சபை. ஃபர்ஸ்ட் நோக்கம் அதுதான். அதை விட்டுட்டு மெயின் ஃபர்ஸ்ட் நோக்கம் ஆசீர்வாதம் அல்ல. இது விசுவாசிகள் நல்லா புரிந்து கொள்ளணும், ஊழியக்காரனா நன்றாக புரிந்து கொள்ளணும். ஸோ திருச்சபை விசுவாசிகளின் கூட்டம், அதில் ரட்சிப்புனா என்னன்னு சொல்லி நாம பார்த்துருக்கோம். நம்பர் 2 ரட்சிக்கப்பட்டவரின் கூட்டம். நம்பர் 1, ஸோ திருச்சபை என்றால் என்ன? அப்போஸ்தல கால திருச்சபை ஒரு உண்மையான ஒரு திருச்சபையா, இயேசுவோட ரத்தத்தினால கழுவப்பட்டு முதல் பிறந்த ஒரு திருச்சபையாக இருந்தது. அந்த உண்மையான திருச்சபையில நம்பர் 1 விசுவாசிகளின் கூட்டம். நம்பர் 2 விசுவாசிகளின் கூட்டத்தை அடுத்து 2வது திருச்சபை என்றால் என்ன? அது பரிசுத்தமான கூட்டம். நம்பர் 1 ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். நம்பர் 2 அந்த அப்போஸ்தல கால திருச்சபை, அது ஒரு பரிசுத்தமான கூட்டம். ஏன்னா அப்போஸ்தல கால நாட்கள்ல அநேகர் தங்களுக்குள்ள ஆஸ்திகள் எல்லாம் விட்டு அப்போஸ்தல பாதத்துல கொண்டு வச்சாங்க. வைக்கும்போது அங்க அனனியா சப்ரால் என்று சொல்லப்பட்டவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர் முன்பதா, கர்த்தருக்கு முன்பதா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பகுதியை வஞ்சித்து ஆண்டவருக்கு விரோதமாக பொய் சொல்லவும், தங்களுடைய உண்மையை மறைத்து அவங்க ஒரு நாடகத்தை அவங்க அரங்கேற்றினாங்க. இதன் மூலமா கர்த்தர் அவங்களை அடித்தார். அவங்க புழு கொடுத்து அந்த இடத்துல மறித்து போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி 2 பேருமே. ஸோ அந்த நாட்கள்ல பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சாதாரணமா வஞ்சித்து வைத்து அவங்க சொன்ன பொய்க்கு கர்த்தர் அடித்தார். கர்த்தர் ஊழியக்காரோட வாயிலிருந்து டைரக்ட் நியாயத்திற்கு வந்தது. ஸோ ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்பினார். அப்ப இருந்தவங்க இது நிமித்தமா அங்க காலத்துல இருந்த திருச்சபைக்கே ஜனங்கள் சேர்றதுக்கு பயப்பட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஜனங்கள் மத்தியில் அடைய திருச்சபைனா எவ்வளவு பரிசுத்தமான ஒரு இடம் அப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அன்னிய சப்ராலுடைய வாழ்க்கை மூலமா ஜனங்கள் பயப்பட்டார்கள் திருச்சபைக்குள்ள வர்றதுக்கு. ஸோ திருச்சபை என்று சொன்னாலே பரிசுத்தமான ஒரு கூட்டம். திருச்சபை என்று சொன்னாலே ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு
இடம், பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற ஒரு இடம் தான் திருச்சபை. அப்போ சுவிசேஷம் கூட்டம் எல்லாம் செய்கிறது ஆமாம், திருச்சபை செய்ய வேண்டிய பணிகளில் ஒன்று சுவிசேஷம், அது நீங்கள் வெளியில் போய் செய்யணும், புறஜாதிகளை கூப்பிட்டு வச்சு செய்யணும், அது உங்களுடைய பணிகளில் ஒன்று. ஆனால் திருச்சபை என்று சொல்லி கூடுவது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். அங்கே பரிசுத்தத்தின் கூட்டங்கள் இருந்தால் தான் அந்த பரிசுத்த கூட்டம் தலைவர்களாக மாதிரி அவங்க ரட்சிப்புகளை மற்றவங்க நடத்த முடியும். ஸோ இந்த வசனம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1:5. சங்கீதம் 1:5. Psalm chapter 1 verse 5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுது. ஸோ திருச்சபைனா பரிசுத்தம் நிறைந்த ஒரு கூட்டம். முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம், ரெண்டாவது அது பரிசுத்தமான கூட்டம். ஒரு சில வசனங்களை அன்னிய சப்பலோட வாழ்க்கையில் சொன்னதில்ல, அதில் அப்போஸ்தலர் 5:11, 5:3 அப்படி வாசிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த புரியும். ஸோ 5:11 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 5:11, Acts chapter 5 verse 11. அப்போஸ்தலர் 5:11 சொல்லுது, சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அன்னனிய சப்ரால கத்தர் அடிச்சு அவங்க செத்து போனாங்க, பொய் சொன்னது நிமித்தமா. ஸோ திருச்சபை எவ்வளவு பரிசுத்தம், ஹோலி அப்படின்ற ஒரு மனப்பாங்கு அந்த காலத்துல ஏற்பட்டது. திருச்சபைக்கு போக பயப்பட்டாங்க. ஓஹோ, பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு தங்களை பரிசுத்தம் பண்ணாங்க. பரிசுத்தம்னா என்ன? உண்மைக்குமே ஹோலினஸ் அப்படின்னா என்ன? பரிசுத்தம்னா ஆண்டவருக்காக ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை வாழ்வதுதான். நான் கரைப்பட மாட்டேன், ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்ற வாழ்க்கை. ஆங்கிலத்தில் இப்படி அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். செப்பரேட்டட் ஃப்ரம் த காமன் யூஸ், ஆர்டினரி யூஸ். செப்பரேட்டட் ஃப்ரம் த காமன் யூஸ், ஒரு பொதுவான ஒரு ஆர்டினரி யூசேஜுக்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டதுதான் ஹோலினஸ் என்று சொல்லி டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் பரிசுத்த கூட்டம், அவங்களுக்கு என்று பரிசுத்தமாக என்னோட நெற்றிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற பட்டம் ஒட்டப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பரிசுத்தம், ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை வாழ்வுதான் பரிசுத்தம். ஸோ பரிசுத்தமான கூட்டம் தான் திருச்சபை. நம்பர் 1 விசுவாசிகளின் கூட்டம், அதுல ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம்னு பார்த்தோம். அதுல ரட்சிப்புனா என்னென்ன நாங்கள் தெரிஞ்சிருக்கணும், ரட்சிப்புல 7 விஷயத்தை பார்த்தோம். ரெண்டாவது பரிசுத்தமான கூட்டம். மூன்றாவது அந்த காலத்துல இருந்த திருச்சபை, உண்மையான திருச்சபை எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருந்ததுன்னா, ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்கும் கூட்டம். ஆவியானவருடைய ஆலோசனை கேட்கும் கூட்டம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிக்கிற பாருங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தான அந்திரேயா பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலர் முன்பதாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். வேத வசனம் விருத்தி அடைந்தது. 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவின் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். மெயினா பரிசுத்தாவியானவர் என்ன இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாரோ அந்த கைடன்ஸ் படி செய்தார். அவங்களுக்கு மெயினா ஆவியானவர் கொடுத்த காரியம் என்ன? அப்போஸ்தலராகிய நீங்க உங்களுடைய மெயின் என்ன? வேத வார்த்தையிலும் கர்த்தருடைய ஜெபத்திலும் ஊழியத்திலும் ஈடுபடுறது உங்களுடைய வேலை. பந்தி விசாரிப்பு செய்யறது உங்களுடைய வேலை அல்ல. இதுக்கென்று வேற ஆக்களை செப்பரேட் பண்ணணும்னு ஆவியானவர் என்ன அவங்களுக்கு சொன்னாரோ அதை அவங்க கேட்கிற கூட்டம் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் டோட்டலா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஈவன் பவுலையும் பர்னபாவையும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக அனுப்பணும்னு சொல்லி யாரு சொன்னது? பரிசுத்தாவியன் திருவிழம் பற்றினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாமே பரிசுத்தாவியனுடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ததுதான் அந்த திருச்சபை. ஈவன் பெந்தகோஸ்தே நாள் அவங்க கூடி இருக்கும் போது பரிசுத்தாவியன் நிரப்பினார். ஆமா, அந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க அந்த இடத்துல கூடுனாங்க. பரிசுத்தாவை நிரப்பி அங்க ஒரு திருச்சபை அந்த இடத்துல இருந்து உருவாக, பெந்தகோஸ்தே நாள் அன்று திருச்சபை உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. பரிசுத்தாவின் பொழித்தள்ளப்படுறதுக்கு காரணமா இருந்தது. எல்லாமே ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினதுனால, ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினதுனால, இயேசு கிறிஸ்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படினதுனால, ஆவியானுடைய சத்தத்துக்கு ஆலோசனைக்கு
கேட்டு கீழ்ப்படுகிற கூட்டம் தான் திருச்சபையாக இருந்தது அந்த காலத்துல. இன்றைக்கு நீங்க போகிற திருச்சபை, நீங்க இருக்கிற திருச்சபையில, திருச்சபை நேரத்துல ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப்படுதா அல்லது மாம்சத்துக்கு இடம் கொடுக்கப்படுதா? எத்தனை ஊழியக்காரங்க அந்த மேடையை பயன்படுத்தி எத்தனை ஊழியக்காரங்களை குறை சொல்வதற்காக பயன்படுத்துறாங்க? எத்தனையோ விசுவாசிகள் எங்களுக்கு ஒழுங்கான வார்த்தை கிடைக்கலன்னு எத்தனை பேர் தாகத்தோடு இருப்பாங்க, எத்தனை பேர் மனம் வருந்தி போயிருப்பாங்க. ஒரு ஒரு ஊழியத்தை பண்ணி அதுல இருந்து ரட்சிக்கப்படுற ஜனங்களை திருச்சபைக்கு இந்த சர்ச்சுக்கு போங்க, அவங்க கைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு வழிகாட்டினா அங்க போய் நீங்க ஊழியங்களையும் குறை சொல்லி கொண்டு இருந்தா உங்களை நம்பி அவங்க எப்படி தொடர்ந்து அந்த சர்ச்சுக்கு வருவாங்க? ஆவியானுடைய சத்தத்துக்காக நீங்க கீழ்ப்படினப்ப செய்வீங்க. அந்த காலத்துல திருச்சபை ஆவியானுடைய சத்தத்தை கேட்டது. உண்மைக்கும் அநேக திருச்சபைகள் நான் பார்த்ததுல ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிற திருச்சபைகள் உண்டு. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியான இடம் கொடுத்து நடக்கிற திருச்சபைகள் உண்டு, சர்வீசஸ் உண்டு. ஆவியான என்ன சொல்றாரோ அந்த கைடன்ஸ் படி போகிற திருச்சபைகள் உண்டு. திருச்சபையில ஒழுக்கம் கட்டுப்பாடு இருக்கணும், உண்மைதான். ஆவியானவருக்கே கட்டுப்பாடுற திருச்சபைகளும் இருக்கு, ஆவியானவருக்கே கட்டுப்பாடு போடுற திருச்சபைகளும் இருக்கு. இதுதான் தவறுன்னு சொல்றோம். ஸோ ஆவியான சத்தம் கேட்கிற ஒரு திருச்சபையாக எங்களை திருச்சபை இருக்குதா என்றதை நாம பார்க்க வேண்டும். சர்ச் கமிட்டி, சர்ச்சில் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆலோசனை குழுன்னு. அதெல்லாம் பரிசுத்தாவின் நிறைந்த கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இல்லை ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்குற கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கிறாங்களா? இதெல்லாம் நம்ம ஆராயணும். கர்த்தர் ஊழியக்காரங்க ஆராய்ந்து பார்க்கணும். மாம்ச ஞானத்தையும் நல்ல காசு பணம் பொறுத்தவங்களையும் கமிட்டியில் வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த கொரோனா சீசனில் ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு ஏழைகளுக்கு இறங்குகிற, ஏழைகளுக்கு உதவுகிற ஏதாவது பணியில் ஈடுபடுறீங்களா, பட்டிருக்கிறீங்களா, ஏதாவது செய்திருக்கிறீங்களா? உங்களுடைய விசுவாசிகளை விசாரிச்சிங்களா? நாம் யோசிச்சு பார்க்கணும். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் என்றதை. ஸோ அந்த காலத்தில் இருந்த திருச்சபை நம்ம விசுவாசிகளில் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு. ரெண்டாவது, ஆவியானுடைய சத்தம் கேட்கிற பரிசுத்தம் உள்ள ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆவியானுடைய ஆலோசனை கேட்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. பரிசுத்தமான ஒரு கூட்டம் இருந்துச்சு. திருச்சபை என்னது? நாலாவது, துன்ப பாதை செல்ல துணிந்த ஒரு கூட்டம் தான் திருச்சபை. திருச்சபை அந்த காலத்துல துன்பத்தின் பாதையில போகிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த தான் திருச்சபை. எந்த ஒரு திருச்சபையும் எல்லாமே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்குதுன்னா அந்த திருச்சபையில சம்திங் ராங்னு அர்த்தம். பிரச்சனை வருது, சர்ச்சுக்கு போராட்டம் வருது, குழப்பம் வருது, விமர்சனங்கள் வருது, அப்படி இப்படின்னு அந்த சர்ச்சை குறித்து அடிக்கடி பிரச்சனைகள் மாத்திரம் உபத்திரத்து மாத்திரம் சர்ச் போய்கிட்டு இருக்குதா, தென் அந்த சர்ச்சில் கர்த்தருடைய கரம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸ்மூத்தா போகிற எல்லாத்துலேயுமே சம்திங் ராங். அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாம் இருக்கிற சபை எப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கு, எப்படிப்பட்ட ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம திருச்சபை என்ன செய்து கொண்டு இருக்கு என்பதை நாம யோசிக்கணும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 8:1. அப்போஸ்தலர் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அந்த காலத்துல பெரிய ஒரு அப்போஸ்தலர் காலத்துல பெரிய ஒரு துன்பம் வந்துச்சு. சவுல் அவரே நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஊழியக்காரரை சிறை பிடித்து துன்புறுத்துற சம்பவங்களை நம்ம வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய கண் முன்பதா ஸ்தேவான் கல்லெறிந்து சாகிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த காலத்துல திருச்சபை துன்பத்தின் பாதையில போயிருக்கு. திருச்சபை வந்து துன்பப்படலாட்டி, ஒரு திருச்சபை உபத்திரவத்தின் பாதையில போகலாட்டி அந்த திருச்சபைக்கு எழுப்புதல்ல பங்கு இல்லைன்னு அர்த்தம். என்றைக்கு துன்பம் உபத்திரவம்னு சொல்லி ஒண்ணு சந்திக்கிறோமோ, என்றைக்கு உபத்திரவம் என்ற ஒரு காரியத்துக்குள்ளால ஒரு திருச்சபை போகுதோ, தென் அடுத்த கட்டம்
ரிவைவல் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம், எழுப்புதல் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ சிம்பிள் தியரி. துன்பப்பட்ட நேரங்களில் திருச்சபையெல்லாம் வளர்ந்து பெருகிறது, உபத்திரப்பட்ட நேரங்களில் திருச்சபை வளர்ந்து பெருகிறது. மத்தேயு 5:10, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதியில் துன்பப்படுகிறவர்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தம் ஒரு திருச்சபை நீதியா தான் போகுது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்துட்டு இருக்கு. துன்பம் வருதா, நீங்க பாக்கியவான்கள் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற திருச்சபை பாக்கியவான்கள். யோவான் 16:33, யோவான் 16:33 அதுல சொல்லப்பட்டிருக்குது, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், காரணம் உலகத்தை நான் ஜெயித்தேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்கு. யாருக்காவது உபத்திரமே இல்லாம இந்த பூமியில வாழ விருப்பமா? கேட்கிற யாருக்காவது விருப்பமா? இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து கொண்டு இருக்கிற யாருக்காவது விருப்பம் இருக்குதா? இருக்கு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சவே அது கொஞ்சம் கஷ்டம், ஆனா ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த உலகத்துல நீங்க வாழும் போது எந்த விதமான பிரச்சனையும் வேதனையும் உபத்திரமும் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? இன்னைக்கே செத்துறது தான் அந்த ஒரே வழி. ஏன்னா வேதம் சொல்லுது, உலகத்துல உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, மேடு பள்ளங்கள் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஆனாலும் நீங்க கிறிஸ்துவினாலே அதுல தோக்க மாட்டீங்க, அதுல நீங்க ஜெயம் கொள்வீங்க. இயேசு கிறிஸ்துவின் பலனை கொண்டு நீங்க ஜெயம் கொள்வீங்க. நீங்க அதுல பலவீனப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 16:9, 1 கொரிந்தியர் 16:9 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 16:9, 1 கொரிந்தியர் 16:9 சொல்லுது, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அனுகூலமான வாசல் இருக்கிறாரு, விரோதிகள் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிம்பிள், உபத்திரமும் எழுப்புதலும் சமாந்தர கோடுகள் உண்டு. எழுப்புதலும் உபத்திரமும் ஒரே பாதையில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ட்ராவல் பண்ணுது, அதுதான். எங்கெங்க உங்களுக்கு உபத்திரம் இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ, அங்கே உங்களுக்கு அனுகூலமான கதவுகளும் அங்கே இருக்கு. கர்த்தருடைய கரமும் அந்த இடத்துல இருக்கு, எழுப்புதல் அந்த இடத்துல இருக்கு, ரிவைவல் அந்த இடத்துல இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ துன்பப்படுகிறதுக்கு துன்பத்தின் பாதையில செய்ய துணிந்த கூட்டம் தான் திருச்சபையாக இருந்துச்சு. சவுல் அதுக்கப்புறம் பவுலா மாதிரி அவர் ரட்சிக்கப்பட்டு சபையை யாரு இடித்தானோ, எந்த விசுவாச ஜனங்களை அவன் துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தினானோ, துன்புறுத்தினவனே அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் கிறிஸ்துடைய சபையை கட்ட ஆரம்பித்தான். ஸோ வாட் அ மிராக்கிள்! எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க. துன்பம் எங்களை கீழே வீழ்த்தாது, துன்பம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு உபத்திரவம்னு சொன்னா, திருச்சபைக்கு உபத்திரவம்னு சொன்னா, அதில் நம்ம வீழ்ந்து போக மாட்டோம், அடுத்த கட்டம் நம்ம மேலே எழும்போன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1 திருச்சபைனா அந்த அப்போஸ்தல கால திருச்சபையில் நம்பர் 1 அது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம் அப்படின்னு பார்த்தோம். நம்பர் 2 அது ஒரு பரிசுத்தமான கூட்டம்னு பார்த்தோம். 3வது பரிசுத்தாவின் ஆலோசனை கேட்கிற கூட்டம்னு பார்த்தோம். நம்பர் 4 துன்பத்தின் பாதையிலே துணிந்து செல்ற ஒரு கூட்டம் அப்படின்னு பார்த்தோம். நம்பர் 5 5வது கடைசியா இதை நம்ம பார்த்துட்டு முடிக்க போறோம். அடுத்த தடவை நாம் இதை கண்டினியூ பார்க்க போறோம். 5வது அந்த திருச்சபைனா யாரு அப்படின்னா சமாதான கூட்டம். அப்போஸ்தலர் 9:31, அப்போஸ்தலர் 9:31, Acts chapter 9 verse 31, அப்போஸ்தலர் 9:31 என்ன அந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்னு சொல்லப்பட்டது. சபை என்றால் அங்க சமாதானமும் ஆறுதலும் இருக்கணும். இந்த வசனம் சொல்லுது,
அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரிய நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின அப்படின்னு சொல்லப்பட்டது. பரிசுத்தாவின் ஆறுதலோடும் வளர்ந்து பெருகின. திருச்சபை, அந்த அப்போஸ்தல ஆதி கால திருச்சபையில சமாதானமும் ஆறுதலும் இருந்துச்சு, பரிசுத்தாவியோட ஆறுதல் இருந்துச்சு. சர்ச்சுக்கு போனா உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? நீங்க போகிற சர்ச்சில், நீங்க இருக்கிற சர்ச்சில் உங்களுக்கு சமாதானம் இருக்குதா? பரிசுத்தாவின ஆறுதல் உங்களுக்கு இருக்குதா அந்த இடத்துக்கு போனா? அப்படின்னா நீங்க யோசிக்கணும் அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா யோசிக்கணும். நிறைய திருச்சபையிலேயே பிரச்சனை, போட்டி, பொறாம, சமாதானமே இல்லை, ஆறுதலே இல்லை. ஊழியக்காரங்களுக்குள்ளே ஆறுதல் இல்லை, விசுவாசிகளுக்குள்ளேயே ஆறுதல் கிடையாது. திருச்சபைக்கு ஏண்டா வந்தோன்னு விசுவாசிகள் யோசிக்கிற அளவுக்கு ஊழியக்காரர் நடந்து கொள்ற சம்பவங்கள் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ திருச்சபைனா அந்த நாட்கள்ல சமாதானமும் பரிசுத்தாவின் ஆறுதலும் இருந்த இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம வாழ்ற இந்த நாட்கள்ல இருக்கிற திருச்சபையில பரிசுத்தாவியனுடைய ஆறுதலும் சமாதானமும் இருக்குதா? எத்தனை திருச்சபைகள் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இருக்குது, சமாதானம் இருக்குதா? அங்க ஆறுதல் இருக்குதா? ஏன் இந்த பிரச்சனை? அப்போ சம்திங் ராங். இதெல்லாம் சரிப்படுத்துறது தான் கர்த்தர் இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. திருச்சபையெல்லாம் லாக்டவுன்ல இருக்க காரணம் தான். எத்தனை நாளைக்கு கர்த்தர் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருப்பாரு? அவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்குன்னு நிறைய ஊழியக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, இப்படி திருச்சபையிலே இப்படி சமாதானம் இல்லாம, பரிசுத்தாவின் ஆறுதல் இல்லாம, ஆறுதலை தேடி தான் ஜனங்களே அங்க வர்றது. கர்த்தரோட நெருங்கணும்னு வர்ற அவங்களுக்கு அந்த இடத்துல சமாதானமும் ஆறுதலும் இல்லாட்டி, அப்ப இப்படிப்பட்ட ஒரு திருச்சபைக்குள்ள நாம இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு கவுன்சில் கொடுக்குறேன். நீங்க போற சர்ச்சில் வார்த்தையில நீங்க கட்டப்படலையா? சரியாக வார்த்தை இல்லை, வார்த்தையில எங்களை போதிக்கிறாங்களே இல்லை, நாங்கள் வளரவே இல்லை, போன நாள்ல இருந்து வளரவே இல்லை பிரதர் அப்படின்றீங்களா? போனவங்களுக்கு சமாதானமே இல்லை, ஆறுதலே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்றீங்களா? எப்பயுமே காசு காசு பணம் பணம்னு தசபாகத்தை கூட, காணிக்கை கூட, அதுக்கு கூட இதுக்கு கூடன்னு கேட்குறாங்க. ஆனா எங்களை ஒண்ணுமே விசாரிக்கிறது இல்லை. ஒழுங்கான வார்த்தை கிடையாது, சமாதானமும் ஆறுதலும் கிடையாது, பணம் பணம்னு மட்டும் எங்களை கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திருச்சபையில் நீங்க இருப்பீங்களா இருந்தா அந்த திருச்சபையை விட்டு நீங்க வெளியில வர்றது பெஸ்ட். அந்த திருச்சபையை விட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா, வெளியில வந்து ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை நான் எந்த திருச்சபைக்கு போகணும்னு சொல்லி நல்ல ஒரு திருச்சபைக்கு ஆவியான கை காட்டுவார். ஏன்னா உங்களை வார்த்தையில வளர்க்காத பேர் திருச்சபை கிடையாது. உங்களை வார்த்தையில கர்த்தரோடு கூட உறவுகளை கொண்டு வர முடியாதது ஒரு திருச்சபையா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனும் இருக்க முடியாது. திருச்சபையில வார்த்தையை போதித்து வார்த்தை நம்மளை கட்டுகிற ஒருவர் அங்க இல்லாட்டி, ஒருவர் அப்படி உங்களை நடத்தாட்டி, வெறும் குறை சொல்றதும் ஆர்ப்பாட்டங்களும் பணத்தை தசமபாகத்தை கொடு அப்படின்னு சொல்லி, ஆமா தசமபாகம் நீங்க கொடுக்கணும் உண்மைதான், ஆனா அது இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமாதானம், ஆவியானுடைய வழிகாட்டல், இதெல்லாம் இருக்கணும் ஒரு திருச்சபையில். அப்படி இல்லாட்டி யூ கம் அவுட் ஆஃப் த சர்ச். அது ஒரு சர்ச்சே கிடையாது. அது உண்மையான நீங்க இருக்க வேண்டிய ஒரு திருச்சபையா இருக்காது. யூ ப்ரே, நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் எந்த வழியில போகணும், எனக்கு காட்டுங்க நல்ல ஒரு திருச்சபையை. அதுக்காக சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வச்சுக்கிட்டு திருச்சபையை விட்டு வெளியில வர சொல்லலாம். மெயின் திங், கர்த்தருடைய வார்த்தை இல்லையா, பரிசுத்தாவியானவருக்கு இடம் இல்லையா, எந்த நேரம் குறையும் குற்றங்களும் மேடையில இருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு பதிலாக வீணான காரியங்களும், திருச்சபையிலே சமாதானம் குழப்பமும் ஆறுதலும் இல்லையா, then you have to decide it. சமாதானம் உள்ள இடம் தான் திருச்சபை. சபைக்குள்ள சபைக்குள்ளேயே போட்டி பொறாம சமாதானத்தை குலைக்கிற விஷயங்கள் இருக்குமா இருந்தா, so you have to decide it. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிச்சு பாருங்க. 1 Thessalonians chapter 5 verse 23. தேவன் சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சமாதானத்தின் தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5:23.
சாரி ஃபார் இன்டரப்ஷன். 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக. அப்ப தேவன் சமாதானம் உள்ள தேவன் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சமாதானம் உள்ளவர், நம்பர் 1. நம்பர் 2, மீகா 5:5 இயேசு கிறிஸ்து சமாதான காரணர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் வரப்போகிற ரட்சகர் மேசியா, அவர் சமாதான காரணர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கார். சோ பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறவர் மீகால சொல்லப்பட்டிருக்கு 5:5 சமாதான காரணர் என்று சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 14:33 கர்த்தருடைய ஆவியானவர் அவர் சமாதானத்தின் ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு சுவாமி உயிர் திறந்த போது சொன்னது உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். சோ தேவன் சமாதானம் உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் சமாதானம் உள்ளவர். இயேசு கிறிஸ்து சமாதான காரணராய் இருந்தா அவரால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபையில சமாதானம் இல்லாட்டிய தேவனால் உண்டாக்கப்பட்டதா இருக்குமா? So think about it. அந்த காலத்துல இருந்த திருச்சபைகள் இந்த காலத்துல இருக்க திருச்சபைகள் நம்ம ஒப்பிட்டு பார்த்து என்னென்ன குறைகள் உண்டு அதை நாங்கள் சரிப்படுத்தணும். நாங்கள் மனம் திரும்பணும், சரிப்படுத்தி நாங்கள் விசுவாசிகளை விசாரிக்கணும், அவங்களுக்கு ஏற்ற போஷணங்கள் கொடுக்கணும். வார்த்தையை கொடுக்குற இடமா திருச்சபை மாறணும், தேவ பிரசனத்தில் நிறைந்த இடமா மாறணும், சமாதானம் உள்ள இடமா மாறணும், பரிசுத்தவான்கள் கூட்டம் நிறைந்த இடமா மாறணும், ஆவியான சத்தம் கேட்கிற இடமா மாறணும். இப்படி மாறினா கர்த்தர் விரும்புகிற ஒரு திருச்சபையாக நாங்கள் இருக்க முடியும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நாங்கள் அடுத்த முறை பார்க்கலாம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி கண்களை திறந்தமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா திருச்சபைகளும் நாங்கள் நேசிக்கிறோம். எந்த ஒரு திருச்சபையும் நாங்கள் குறைவா நினைக்கல. ஆனா இந்த திருச்சபைகள் நீங்க விரும்புகிற ஆதிகால திருச்சபைகள் போல பரிசுத்தம் உள்ள, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம் நிறைந்த, பரிசுத்தமான ஆவியான சத்தம் கேட்கிற, சமாதானம் உள்ள, உபத்திரவத்தின் பாதையில போக செல்ல நேரிட்டாலும் கடைசியில் நிலை நிற்கிற ஒரு திருச்சபையாக மாற நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அவங்க போற ஒவ்வொரு திருச்சபையும் அவங்கள கண்ணோக்கி பார்த்து அவங்க இருக்கிற இடம் சரிப்பட, ஊழியக்காரர்கள் அவங்களுடைய திருச்சபை சரிப்படுத்த இந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் தங்களை சரிப்படுத்தி ஆவியானுடைய சத்தமாக இதை எடுத்து முன்னோக்கி போக கிருபை செய்ய. அடியனை தரைமட்டுமாய் தாழ்த்திரம கொண்டதாக வேதத்தில் அதிசயங்களை பார்க்கின்ற எங்கள் கண்களை இன்றைக்கு திறக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். அடியனுடைய ஏதாவது குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் இருந்தால் தயவாய் நீ மன்னித்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பார்த்தவங்க ஒவ்வொருவருக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, அது பிரைவேட் குரூப். வளமையாக அந்த பிரைவேட் குரூப்பில் தான் எங்களுடைய எல்லா லைவையும் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சண்டே சர்வீஸாக இருக்கட்டும், யூத்துக்கானது, சில்ட்ரன்ஸுக்கான மீட்டிங்கில் அதில் தான் செய்துட்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு 200 பேர் கொண்ட குரூப் மட்டும்தான் செலக்ட் பண்ணி தான் அந்த குரூப்புகளை நாங்கள் எடுக்கிறோம். நோக்கம் என்னென்னா யூத்ஸ், அடுத்தது சில்ட்ரன்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ப்ரோக்ராம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஸ்ரீலங்காவில் இணைவீங்களாக இருந்தால் வருகிற சனிக்கிழமை யூத்துக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொஃபட்டிக் வேர்ட் நீங்கள் அந்த குரூப்பில் இருந்து லைவில் நீங்கள் பார்க்கலாம். அதுலேயும் நீங்கள் ஜாயின் ஆகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த தடவை உங்களை நான் இன்னொரு இதில் தொடர்ச்சியோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாய்.